ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி சார். இந்த மார்க்கெட் ப்ரெடிக்ஷனை நம்மளுடைய ஃப்ரீ குரூப்லேயும் ஷேர் பண்ணுறீங்க, ப்ரைம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறீங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன? ப்ரைம் குரூப்னால் என்ன, அதில் என்னென்னலாம் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க, அதில் என்னென்ன கவர் பண்ணுவீங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ப்ரைம் குரூப் அப்படின்றதுனா அது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ எல்லாம் ஒன்றா கிளியர் பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ அந்த கிளியர் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவங்க ஒரு ஸ்டேபிளாக மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நான் என்னுடைய ப்ரெடிக்ஷன் அவங்களுக்கு கொடுக்க சொல்ல, அவங்களுடைய ப்ரெடிக்ஷனும் என்னுடைய ப்ரெடிக்ஷனும் சேமாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அந்த ட்ரேடில் ஒரு நம்பிக்கை கொடுக்கும், அந்த குழப்பத்தன்மை கிளியர் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ப்ரைம் குரூப் அப்படின்றது நான் வச்சுருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூட பார்த்திங்கன்னா, இப்போது மார்க்கெட் ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி தெரியல சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க. ஆக்சுவலாக இந்த வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம ஃப்ரீ குரூப்பில் கேட்டால் கொஞ்சம் டிலே ஆகும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு இமீடியட்டாக நம்ம ஷேர் பண்ணுவோம். இப்போ ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணால் கிட்டத்தட்ட மாதம் கணக்கில் கூட 3 மாதம் 4 மாதம் கூட்டத்துக்கப்புறமா நம்ம அதை பற்றி எப்போ டாபிக் போகணுன்ட்டு அப்போ நம்ம இந்த வீடியோ போடுவோம். ஆனால் இந்த ப்ரைம் குரூப்பில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு சில விஷயங்களை ஷேர் பண்ண சொல்ல அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருப்போம். இப்போது ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுக்கு பணம் அதிகமாக தேவைப்படுது சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 97,000 rupees ஒரு நிஃப்டி ஒரு லாட்டை ஷார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அது ஷார்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரீமியம் ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிடணும். ஒரு அவுட் ஆஃப் த மணியை பை பண்ணிட்டோம்னா அது கிட்டத்தட்ட ₹2 ப்ரீமியம். இதுலேருந்து ₹65 ₹70 ப்ரீமியம். ஸோ அந்த ப்ரீமியம் நமக்கு மொத்தமாக முழுசாக கிடைக்கும். இந்த ப்ரீமியம் அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறது. அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது எப்படி சார், எப்படி இது வேலை செய்யுது அப்படின்னு. இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த சார்ட் போயிட்டுருக்கு பாருங்கள். பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க, செல்லர்ஸ் புஷ் பண்ணி விட்டாங்க. அகைன் பையர்ஸ் பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க, செல்லர்ஸ் புஷ் பண்ணி விட்டாங்க. அப்போ இதில் என்ன தெரியுது, மார்க்கெட் கீழே வருவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல 62 63 சொல்லி நம்மளுடைய வியூஸ் ஷேர் பண்ணிட்டோம் சார். அதை தான் நம்ம ப்ரைம் குரூப்பில் ஷேர் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ப்ரைம் குரூப்பில் என்ன சென்ட் பண்ணியிருந்தது, இப்போ மார்க்கெட்டோடைய அங்கே ப்ரைஸ் மூவ் ஆகிட்டுச்சு. அதிலே அந்த இடத்துல மார்க்கெட் இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் செல்லிங் இந்த மாதிரி எடுக்கலாம். இந்த ப்ரீமியம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது. ஒரு எஜுகேஷன் தான் ஷேர் பண்ண தவிர அதில் எந்த டிப்ஸ் கால்ஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி காலையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு வியூஸ் மார்க்கெட்டோடைய ப்ரெடிக்ஷன். இப்போ மார்க்கெட்டு 9:24 மார்க்கெட்டு 24,165 ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, மார்க்கெட்டு 124-165 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. என்னுடைய விசம்ஷன் 24.75 அந்த ஏரியா, அதாவது இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த இடத்துல உங்களுடைய லாபத்தை பதிவு செஞ்சுருங்க ஃபஸ்ட் லெவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் சார். 24 ஒரு 80 வந்துச்சு, 5 பாயிண்ட் மேலே வந்துச்சு அப்படின்னா எஸ், இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் மேலே கூட உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம அதில் ரிஸ்க் எடுத்துகிட்டு உட்காந்துருக்க முடியாது. நம்ம ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் கிட்டே வந்துச்சா, 80 24,080 24,085 அந்த ஏரியா வந்துச்சு. ஓகே, நமக்கு தேவையான 1:3 1:2 வந்துச்சா எக்ஸிட் ஆகலாம். ஏன்னா 24,165 24,80 கம்மியாக அமௌண்ட் கிடையாது. கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் உங்களுக்கு நிஃப்டி வருதுன்னு இப்போ ஈஸியாக அதை கேட்ச் பண்ணலாமே. ஸோ மொத்தமே நம்ம எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ப்ரைம் குரூப்புக்கும் ஃப்ரீ குரூப்புக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆனால் இதே நம்ம ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணக்கூடாது. அது சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது இல்லீகலும் கூட நம்ம ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணுறதால தான் ப்ரைம் குரூப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்கேன். தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி பை அபவ் சேல் பிலோ 100க்கு அப்புறம் வாங்கிக்கோங்க, 110 டார்கெட்டு 120 டார்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடையாது. அதில் டிப்ஸ் கால்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அது லாஸ்ட்டாக ஜனவரியில் ஆஃபர் கொடுத்துருந்த அந்த 3,000 rupees அது ஒரு சிலர் புரியாததுனால அது டிப்ஸ் கால்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஜாயின் பண்ணாங்க இப்போது ஜனவரியில். ஸோ அதனால் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ விஷயம் புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த குரூப்பில். அதுவும் இப்போ ஆஃபர் எதுக்காகனா ஃபஸ்ட்டு மாதம் கொடுத்துருந்தேன். இப்போ 365 days, அதாவது ஒரு வருஷத்துக்கு மொத்த சேர்த்தே 3,000 இது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்துக்கலாம். இதை 25,000 வெபினார் எதுக்காகனா அவங்களுக்கு ஃபுல் கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். அவங்களுக்கு என்ன டவுட் கேட்டால் கிளியர் பண்ணுவேன். ஸோ 25,000 rupees கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறது என்னுடைய கடமை. ஆனால் 3,000 rupees கொடுத்தவங்க அவங்களுடைய எந்த டவுட்டும் என்கிட்ட கேட்கவும் முடியாது, கேட்கவும் கூடாது. ஸோ அதனால தான் அந்த 3,000க்கும் 25,000க்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். 3,000னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது சார், எனக்கு நான் எந்த டவுட்டும் உங்களுக்கு கேட்க மாட்டேன், எனக்கு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் வியூஸ் மட்டும் பார்த்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணிங்க. இல்லைன்றவங்க என்னுடைய சஜஷன் ஆனால் நீங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணால் பெட்டர். இல்லை சார் எங்கிட்ட அவ்வளோ பண்ணலாம் கிடையாது, நான் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்றவங்க உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஜஸ்ட் இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் தான் இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ.